ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது ஈஞ்சக்கோடு பகுதியிலே. அவங்க நாகர்கோவில் பகுதியிலே இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திற்கு ஒரு வீடே கொடுத்திருக்கிறாங்க. பல ஊழியக்காரங்களை கூப்பிட்டு எங்க தோட்டத்துல 6 மாதத்திற்கு ஒரு முறை 3 மாதத்திற்கு ஒரு முறை இப்படி 4 தூங்கி விஷம் அடித்து ஒருத்தன் மரித்து போகிறான். இந்த தோட்டத்துல ஒரு கூட்டம் யாராவது நடத்துவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. யாருமே நடத்த முன் வரல. அப்ப ஒரு வயதான தகப்பனார் சொல்லி இருக்கிறார், ஒரு சகோதரன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், யாருக்கும் பயப்படாதபடிக்கு உண்மையாய் சத்தியத்தை பேசுகிறார், அவர்கிட்ட கேட்பமான்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்க அவரை வர சொல்லுங்க. அப்ப நான் சென்னையில இயேசு விசாரிக்கிறார் திருச்சபையில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை கூப்பிட்டாங்க. நான் அங்கே இருந்து வந்த உடனே இவங்க கூட போனேன். அந்த அம்மா மஸ்கட் தேசத்திலிருந்து கூப்பிட்டாங்க. நாங்க இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்கு வீடெல்லாம் கொடுத்திருக்கிறோம். நாங்க நிறைய ஊழியக்காரர்கள் மிஷனரிகளை எல்லாம் தாங்குகிறோம். எங்க தோட்டத்துல ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முழு செலவை நாங்க பார்க்கிறோம். அப்ப நான் சொன்னேன் சரிமா நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எல்லாம் வண்டியா கொண்டு இறக்குனாங்க. எங்க வேலை என்னன்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி மைதானத்துல போய் நாங்க ஜெபம் பண்ணுவோம். இந்த மைதானம் நீங்க இங்க நடத்துறீங்கன்னு சொன்னா இங்க வர்ற கூட்டம் அது வேறையா இருக்கும். நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெபிப்போம். நல்லா ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் ஆண்டவர் கொண்டு வருவார். நாங்க கிரவுண்ட்ல போய் டீமா ஜெபிக்கிறோம். அந்த கன்வென்ஷனுடைய ஒரு நாளைக்கு முன்னாடி 10:30 மணி வரைக்கும் அந்த கிரவுண்ட்ல போய் கை கொடுத்து நாங்க ஒரு 20-25 பேர் ஊழியக்காரங்க கை கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த மைதானத்துல ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணி 10:45 நான் வீட்டுல போய் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு அதாவது தக்கலை ஏடிஎஸ்பி இருந்து ஒரு கால் வருது. நீங்க ஏசாசி முகன் தானா? ஆமா சார். நீங்க நான் தக்கலை ஏடிஎஸ்பி கூப்பிடுறேன். கூட்டம் நாளைக்கு நடத்த முடியாது. 5 கிலோமீட்டர் நீங்க பாக்ஸ் எல்லாம் வச்சு கட்டிருக்கீங்க. யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம் சார் நாங்க எஸ்பி ஆபீஸ்ல இருந்து லீகல் அட்வைசர் மூலமா முறைப்படி பெர்மிஷன் வாங்கி இருக்கிறோம். இல்ல நீங்க நடத்த கூடாது, மத கலவரம் வரும்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் தளர்ந்து போகவில்லை. மறுநாள் ஆங்கும் இங்குமா 7-8 முறையா நாங்க அலைகிறோம். தக்கலை குலசேகரம் என் கூட முதல்ல ஒரு 7 வண்டி வந்தது. அப்புறமா 7 வண்டி 4 ஆனது, 4 வண்டி 2 ஆனது, 2 வண்டி 1 ஆனது. எல்லாரும் தள்ளிட்டு போயிட்டாங்க. நாங்க 3 பேர் மாத்திரம் என் கார்ல உட்கார்ந்து இருக்கிறோம். 5:30 மணி ஜனங்க எல்லாம் சொன்னாங்க ரோட்ல வச்சு நம்ம கூட்டம் நடத்துவோம். எவன் கேட்பான்னு பாப்போம். நான் சொன்னேன் பிரச்சனைக்கு வரல, அது நமக்கு தேவையில்லை. சரி ஆண்டவருக்கு சித்தமான நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது எந்த ஏடிஎஸ்பி நடத்தக்கூடாது என்று சொன்னாரோ அவர் கூப்பிட்டு சொன்னார், உன் தேவன் என்னை விடுகிறதாக இல்லை. என் இருதயம் மரண பயத்தினால் திகில் அடைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் 300 காவல் அதிகாரிகளை காவலுக்காக அடைக்கிறேன் என்று சொல்லி அங்க இங்க எல்லாம் ஃபுல்லா போலீஸ், மொத்தமும் போலீஸ். நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காத தேவன். ஹல்லேலூயா. மறுநாள் அப்படியே அந்த கூட்டத்துக்கு அந்த சாயங்கால நேரம் வீட்டுல போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி வரும்போது ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளும் எங்களுக்கு கொடுத்த மரியாதைக்கு அளவே கிடையாது. முதல் நாள் கூட்டம் பயங்கரமாய் நடந்து கொண்டிருந்தது. 2000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. 2000 பேர் ஈஞ்சக்கோடு பகுதியில் வர்றது அது பெரிய விஷயம். கூட்டம் பயங்கரமாக நடந்து கொண்டிருந்தது. சில காவல் அதிகாரிகள் இங்கிருந்து காற்றடிக்கிறது போல தூக்கி வீசப்பட்டார்கள். தேவனுடைய கரம் மெய்யாகவே அங்கு வந்து இறங்கினது. அப்பொழுது ஒரு அருமையான ஒரு தாயார் ஒரு சாம்பை இலையில ஒரு 3 கிளை இருக்கும். தோள்பட்டையில் இருந்த கேன்சர் கட்டி உடைந்து கீழே விழுந்ததை எடுத்துக்கொண்டு மேடையிலே வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். உன் கட்டிகளை அவரால் மாற்ற முடியும். உன்
பிரச்சனைகளை அவரால் மாற்ற முடியும். உனக்கு ஒரு வாழ்வு கொடுக்க முடியும். அவர் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் உயிருள்ள தேவன். உண்மையாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவால கூடாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். பெரிய ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். ஆதலால் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவனுக்கு பதில் உண்டு. காத்திருந்து ஜெபிக்கிறவனுக்கு பதில் உண்டு. ஜெபம் எந்த சூழ்நிலையை மாற்றும், எந்த நிலைமையை மாற்றும். கர்த்தராலே கூடாதது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஏன் தோல்வி, ஏன் பிரச்சனை, ஏன் வேதனை, ஏன் பிரிவு, ஏன் பாடுகள்? நீ ஆண்டவர்கிட்ட உண்மையா இல்லை. நீ ஆண்டவரிடத்தில் ஜெபம் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்யவில்லை. தேவனுடைய ஊழியத்தை நீங்க செய்யல. ஆண்டவருக்கு பிரயோஜனமற்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.